Hi friends, welcome back to our channel. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்க, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டேன், தட் இஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ப்ராசஸஸ். ஸோ அதோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். First, a parent process calling dash system call will be suspended until children processes terminate. ஸோ எப்போவுமே வந்து சில்ட்ரன் ப்ராசஸஸ் எல்லாமே டெர்மினேட் ஆகிறது வரைக்கும் எந்த சிஸ்டம் கால் வந்து கால் பண்ணும் பேரண்ட் அப்படின்னா வெயிட் சிஸ்டம் கால் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. Second, in Unix, the return value for the fork system call is dash for child process and dash for the parent process. எப்போவுமே child processோட ரிட்டன் வேல்யூ என்ன, ஃபோக் சிஸ்டம் காலில் child வேல்யூவோட ரிட்டன் வேல்யூ என்ன அப்படின்னா எப்போவுமே 0 தான். அண்ட் பேரண்ட் ப்ராசஸ்க்கு ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்கும், அது என்ன வேணால் இருக்கலாம். சப்போஸ் ரூட் அப்படின்னா 1 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னிட் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு ரூட் ப்ராசஸ்க்கு வந்து எப்போவுமே அதோட வேல்யூ 1 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதர் தேன் தட் மற்ற ப்ராசஸஸ்க்கு எல்லாமே ஒரு வேல்யூஸ் இருக்கும். எப்போவுமே சைல்ட் ப்ராசஸோட ரிட்டன் வேல்யூ, அதோட ஐடி கிடையாது, ரிட்டன் வேல்யூ வந்து எப்போவுமே என்ன அப்படின்னா 0. அதே மாதிரி பேரண்ட் ப்ராசஸோட ரிட்டன் வேல்யூ வந்து non-zero இன்டிஜர். So option C is the correct one. The child process can என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, be a duplicate of the parent process. அதுதான் வந்து கரெக்ட். never be a duplicate of the parent process, அது wrong. எப்போவுமே வந்து பேரண்ட் ப்ராசஸோட ஒரு டூப்ளிகேட் தான் சைல்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது. cannot have another program loaded into it. அதோட இன்னொரு ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். இன்னொரு ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாம். நெவர் ஹாவ் அனதர் ப்ரோக்ராம் லோடட் இன்டு இட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, பி எ டூப்ளிகேட் ஆஃப் த பேரண்ட் ப்ராசஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் என்எக்ஸ் ஈச் ப்ராசஸ் இஸ் ஐடென்டிஃபைட் பை இட்ஸ், அது வந்து ஐடென்டிஃபைனாலே நமக்கு ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் நமக்கு தெரியும். ஃபிஃப்த் ஒன், a process executes the code. இது மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நிறைய கேட் கொஷின்ஸில் அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் இது எக்ஸிக்யூட் பண்ணுது, ஃபோக் வந்து 3 times எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா the total number of children process created என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஒரு ஃபோக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2n-1 சைல்ட் ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஒரு ஃபோக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு, ஒரு ஃபோக் சிஸ்டம் கால் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா 2n-1 சைல்ட் ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். தட் இஸ் 1னா அந்த வேல்யூ என்னோட வேல்யூ 1, 2னா என்னோட வேல்யூ 2. இதில் பாருங்கள், 2n-1. சப்போஸ் 1 டைம் ஃபோக் வந்து ஒரு டைம் தான் வந்துட்டு 1 டைம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னோட வேல்யூ நம்ம 1ன்னு போடுவோம். நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக் வந்து 3 times எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ வேல்யூ ஆஃப் n வந்து என்னென்னா 3. ஸோ 2^3-1, அப்போ 2^3ங்கிறப்போ 8 -1 = 7. ஸோ அந்த இடத்துல 7 சைல்ட் ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகும். த ஆன்சர் இஸ் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a process executes the following code for I = 0, I less than n, I ++ fork. ஸோ வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா 0 to n, என்னை விட கம்மியாக, தட் இஸ் n-1, 0லேருந்தே வரதுனால அப் டு n வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். the total number of child processes created. ஸோ முதல்ல வந்து நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் 3 சிஸ்டம் கால் வந்து அதில் கால் பண்ணியிருக்காங்க, டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. பட் இதில் லூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ லூப்புங்கிறப்போ அது எத்தனை டைம் வந்து அந்த ஃபோக் வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ வந்து இந்த இடத்துல சப்போஸ் வந்து ஒரு n = 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0, 1, 2, 3, 4. ஸோ டோட்டல் வந்து 5 times வந்து வருது. ஏன்னா i is less than n அப்படின்னு பார்க்குறோம் நம்ம.
I is less than n பார்க்குறோம். ஸோ less than nங்கிறப்போ சப்போஸ் என்னன்னு வச்சிட்டோன்னா நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா I ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். பிகாஸ் வந்து என்னங்கிறத விட லெஸ்ஸாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ ஆல்வேஸ் வந்து 5 டைம்ஸ் இந்த மாதிரி லூப் கொடுத்துருந்தாங்களே அப்படின்னாலே n டைம்ஸ் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜீரோலேருந்து லெஸ் தேன் என்னங்கிறப்போ அப்போது எவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த சிஸ்டம் கால் ஆகும் அப்படின்னா n டைம்ஸ் கால் ஆகும். n டைம்ஸ் கால் ஆகும்னாலே நமக்கு என்ன மீனிங் 2 power n minus 1 for n processes. For n fork statements 2 power n minus 1 child process are executed. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ் பர் ஃபார்முலா நமக்கு வந்து 2 power n minus 1 தான் ஆன்சர். Next question, consider the following code fragment. If fork equals 0, a equal to a plus 5, printf %d slash n a comma address of a, else a equal to a minus b, printf %d a comma address of a. Close பண்ணிட்டாங்க. Let u v be the values printed by the parent process and x y be the values printed by the child process. Which one of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சைல்ட் ப்ராசஸ் வில் எக்ஸிக்யூட். இப்போ வந்து சைல்ட் ப்ராசஸோட ரிட்டன் வேல்யூ என்ன? நமக்கு எப்போவுமே சைல்ட் ப்ராசஸ்க்கு என்ன ரிட்டன் வேல்யூ இருக்கும்? நம்ம ப்ரீவியஸ் இதில் எல்லாமே பார்த்துட்டே வரோம். சைல்டுனா ஃபோக்குங்கிற அந்த சிஸ்டம் காலோட ரிட்டன் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா சைல்ட் ப்ராசஸ்க்கு 0. எப்போவுமே நம்ம அதை மறக்கக்கூடாது, 0. ஸோ இஃப் ஃபோக் ஈக்குவல் 0 அப்படின்னா அது வந்து சைல்ட் ப்ராசஸ்க்கு தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சைல்ட் ப்ராசஸ்க்கு தான் வந்து ட்ரூவாக இருக்கும். தட் இஸ் இஃப் ஃபோக் ஈக்குவல் 0 அப்படின்னா சைல்டு ப்ராசஸ்க்கு தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சைல்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸ் சப்போஸ் 0வாக இல்லை அப்படின்னா தட் இஸ் பேரண்ட் ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து பேரண்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபோக்கோட ரிட்டன் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா தட் இஸ் சைல்ட் ப்ராசஸ்க்கு தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ சைல்ட் ப்ராசஸ் வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸ் அப்படின்னா பேரண்ட் ப்ராசஸ் வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். Let u v be the values printed by parent process. Parent processக்கு வந்து இதில் என்ன வேல்யூ கிடைக்குது அதை u, இது vன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் ஏயும் ஆம்பர்சன் ஏயும் தான் பிரிண்ட் ஆஃப் பண்ணுது. ஸோ அதோட அவுட்புட் வந்து எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கலாம். xy be the values printed by child process. Which one of the following? ஸோ அட்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். ரெண்டோட அட்ரஸுமே வந்து ஆக்சுவலாக அட்ரஸ் ஸ்பேஸ் தான் வந்து சேம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மீதி எல்லாமே அது காமனாக தான் ஷேர் பண்ணிக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராசஸ் க்ரியேஷனில் பார்த்துருக்கோம். தட் இஸ் அட்ரஸ் ஸ்பேஸ், டிஸ்டிங்க்ட் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இப்போ ஆம்பர்சன் தட் இஸ் அட்ரஸ் ஆஃப் ஏங்கிறப்போ வர்ச்சுவல் மெமரி அட்ரஸை தான் வந்து அதை பிரிண்ட் பண்ணோம். ரெண்டுமே சேம் வர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் தான் வந்து ஷேர் பண்ணோம். ஸோ வி இந்த இதில் என்னன்னு பாருங்கள். செகண்ட் இது வந்து இது ஏ வந்து யூ, அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து வி. அதே மாதிரி இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் ஏங்கிறது ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வியும் ஒய்யும் ஈக்குவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஏயோட வேல்யூ பார்க்கலாம். ஏயோட வேல்யூக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு காமனாக நம்மளாவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ சைல்ட் ப்ராசஸ் வில் எக்ஸிக்யூட் இஃப் பார்ட் அண்ட் பேரண்ட் ப்ராசஸ் வில் எக்ஸிக்யூட் த எல்ஸ் பார்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அசியூம் தட் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. நம்ம ஏயோட வேல்யூ இனிஷியலாக 6ன்னு எடுத்துக்கிறோம். இட்ஸ் நாட் 0, சாரி ஃபார் தட். ஏ ஈக்குவல் டு 6. ஸோ 6ங்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம். தென் த வேல்யூ ஆஃப் த பிரிண்டட் பை சைல்ட் ப்ராசஸ் வில் பி. அப்போ இது வந்து சப்போஸ் 6 அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 6 + 5 ஈக்குவல் டு 11. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 11 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணோம். 11 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணோம். அதுவே சைல்டு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. சைல்டு ப்ராசஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சாரி சைல்டு ப்ராசஸ்க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சைல்டு ப்ராசஸ்க்கு வந்து 11 அப்படின்ட்டு இருக்குது. and the value printed by the parent process is 1. இது வந்து நம்ம 6ன்னு எடுத்துக்கிட்டோம்.
ஸோ பேரண்ட் ப்ராசஸ்க்கு வந்து 6 - 5னா 1ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து வேல்யூ 11 கிடைக்கிது. பேரண்டோட வேல்யூ வந்து 1 கிடைக்கிது. பேரண்டோட வேல்யூ வந்து 1, சைல்டோட வேல்யூ வந்து 11. ஸோ இதில் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம கவனமாக பார்க்கணும். யூங்கிறது என்னது? பேரண்ட் ப்ராசஸோட வேல்யூ. யூங்கிறது பேரண்ட் ப்ராசஸோட வேல்யூ. ஸோ அது கூட 10 ஆட் பண்ணால் தான் 11ங்கிற வேல்யூ கிடைக்கும், சைல்ட் ப்ராசஸ் கிடைக்கும் இல்லைங்களா? சைல்ட் ப்ராசஸோட வேல்யூ என்ன? எக்ஸ். ஓகேவா? அதான் எக்ஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் 10 அண்ட் வி ஈக்குவல் டு ஒய். இந்த இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்குது. யூங்கிறது என்னது? யூங்கிறது பேரண்ட் ப்ராசஸோட வேல்யூ. நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 1. அதையும் 10ம் ஆட் பண்ணால் தான் நமக்கு 11ங்கிற இந்த சைல்ட் ப்ராசஸோட ஏ வேல்யூ கிடைக்கிது. ஸோ இந்த கண்டிஷன் தான் ட்ரூ. நம்ம இதில் வந்து என்ன வேல்யூ வேணால் வச்சுக்கலாம். சப்போஸ் 1 கூட வச்சுக்கலாம். 1ன்னு கொடுத்தா கூட 6ன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ கிடைக்கும். அதனால தான் நம்ம 1ன்னு எடுக்கலை. 6 இதை விட கொஞ்சம் கிரேட்டராக கொடுத்தா தான் வருங்கிறதுனால தான் நம்ம ஒரு 6ன்னு எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஸ்மாலர் வேல்யூஸ் கூட வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 6ங்கிறது தான் மினிமமாக நமக்கு இதில் ஒரு 1ங்கிற வேல்யூ கிடைக்கிறதுனால நம்ம 6ங்கிற இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். லைக் 7, 8 என்ன வேணால் எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கிட்டாலும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். தட் இஸ் பேரண்ட் ப்ராசஸோட வேல்யூ ப்ளஸ் 10 ஈக்குவல் டு சைல்ட் ப்ராசஸ்க்கு கிடைக்கிற இந்த ஏவோட வேல்யூவாக இருக்கும். தென் ரெண்டுமே சேம் ஃபிசிக்கல் மெமரி தான் வர்ச்சுவல் மெமரி தான் ஷேர் பண்ணிக்கும். ஸோ ரெண்டுமே சேம் தான். வர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் தான் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும் எப்போவுமே சைல்ட் ப்ராசஸ்க்கும் பேரண்ட் ப்ராசஸ்க்கும். மெமரி செக்மெண்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, a process which has just terminated but has yet to relinquish its resources is called. ஒரு ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, பட் இன்னும் அது வந்து அதோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே கொடுக்கல அப்படின்னாலே நமக்கு தெரியும். பிகாஸ் ஏன் அதோட ரிசோர்ஸை வந்து அது திருப்பி டீஅலோகேட் பண்ணல அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் பேரண்ட்ஸ் ப்ராசஸ். பேரண்ட் ப்ராசஸ் வந்து வெயிட் சிஸ்டம் காலை ஜென்ரேட் பண்ணுறது வரைக்கும், அதை இன்வோக் பண்ணுறது வரைக்கும் இந்த சைல்ட் ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆனாலும் என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ஜோம்பி ஃபார்ம். நம்ம நேற்றே இதை பற்றி ப்ராசஸ் டெர்மினேஷனில் வந்து பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ zombie process, option B is the correct answer. The process first launched by the Linux kernel is. First process எப்போவுமே என்ன அப்படின்னா லினக்ஸில் init process, that is the root process. Fifth one, a process executes the code. இது மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நிறைய கேட் கொஷின்ஸில் அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் இது எக்ஸிக்யூட் பண்ணுது, ஃபோக் வந்து 3 times எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா the total number of children process created என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஒரு ஃபோக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2n-1 சைல்ட் ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஒரு ஃபோக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு, ஒரு ஃபோக் சிஸ்டம் கால் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா 2n-1 சைல்ட் ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். தட் இஸ் 1னா அந்த வேல்யூ என்னோட வேல்யூ 1, 2னா என்னோட வேல்யூ 2. இதில் பாருங்கள் 2n-1. சப்போஸ் 1 டைம் ஃபோக் வந்து ஒரு டைம் தான் வந்துட்டு 1 டைம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா when a process creates a new process, there are also 2 address space possibilities for the new process. 2 address space possibilities for the new process. என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். The child process is a duplicate of the parent process. The child process is a not duplicate of the parent process. Third point, the child process has a new program loaded into it. The child process has the same program loaded into it. ஸோ நம்ம இதுவும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தது தான். சைல்ட் ப்ராசஸ் எப்போவுமே பேரண்டோட டூப்ளிகேட் ப்ராசஸ் தான். மோரோவர் அது சைல்ட் ப்ராசஸ் வந்ததுமே அதுக்குன்னு ஒரு நியூ ப்ரோக்ராம் வந்து அதுக்குள்ளே லோட் பண்ணிடுவாங்க. நியூ ப்ரோக்ராம் இஸ் லோடட் இன் டு த child process.
So point 1 and 3 is the correct one. Option C is correct. After a fork system call, one of the two processes typically uses dash system call to replace the process memory space with a new program. Once fork அப்படிங்கிறது கால் வந்து இன்வோக் பண்ணதுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒன் ஆஃப் த டூ ப்ராசஸஸ் எதை யூஸ் பண்ணி அந்த மெமரி ஸ்பேஸை வந்து நியூ ப்ரோக்ராமுக்கு லோட் பண்ணோம் அப்படின்னா EXEC எக்ஸிக்யூஷன் சிஸ்டம் கால் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். தட் இஸ் EXEC சிஸ்டம் கால். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். Then next question, the parent can create more children or if it has nothing else to do while the children runs, it can issue dash system call to move itself off the ready queue until the termination of the children. ஸோ ஒரு சைல்டு வந்து டெர்மினேட் ஆகிறது வரைக்கும் பேரண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். என்ன வெயிட்டுங்கிற சிஸ்டம் கால் யூஸ் பண்ணிவிட்டு அது ரெடி க்யூவிலேருந்து வெளியில் போயிடும். பிகாஸ் ரெடி க்யூவில் இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஷெட்யூலர் டிஸ்பேச் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ வந்து சைல்டு வந்து டெர்மினேட் ஆகிறது வரைக்கும் அது ரெடி க்யூவிலேருந்து அதுவாகவே ரிமூவ் ஆகிக்கும். அதுக்கு என்ன சிஸ்டம் கால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிட்டுங்கிற சிஸ்டம் கால் யூஸ் பண்ணிக்கும். So option D is the correct answer. Next question, if a parent did not invoke wait and instead terminated, thereby leaving its child process as it is, the child process is known as waitங்கிற அந்த வெயிட் சிஸ்டம் காலை இன்வோக் பண்ணாமல் அதை டெர்மினேட் ஆகி போயிடுச்சுன்னா அதோட சைல்ட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி லீவ் பண்ணிட்டு போகும் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் ஆர்ஃபன் ப்ராசஸ். Option B is the correct answer. Next question, when a process creates a new process using fork operation, which of the following state is shared between the parent process and the child process? When a process creates a new process using the fork operation, ஒரு process வந்து new process fork operation யூஸ் பண்ணி create பண்ணுது. which of the following state is shared? எதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு stack, heap, ஷேர்ட் மெமரி செக்மெண்ட், நன் ஆஃப் த அபவ் அப்படின்ட்டு. அது ஷேர்ட் மெமரி செக்மெண்ட்டை தான் வந்துட்டு ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த அட்ரஸ் ஆஃப் ஏங்கிறத ரெண்டுமே சேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் ரெண்டுமே வந்து மெமரி செக்மெண்ட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, பேரண்ட் ப்ராசஸ் அண்ட் சைல்ட் ப்ராசஸ். அட்ரஸ் ஸ்பேஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட். அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் அதோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற அந்த பிளேஸ் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர அந்த மெமரி செக்மெண்ட் வந்து ரெண்டுமே சேமாக தான் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால தான் அட்ரஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ரெண்டு அட்ரஸுமே ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸான அந்த கொஷினில் வந்து நம்ம பார்த்தோம். So option C is the correct answer. Which system call returns the process identifier of the terminated child? இது வந்து நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எது வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபோக் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸோட ஐடி வந்துட்டு ரிட்டன் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சைல்டு ஃபோக்குங்கிறத வந்து கால் பண்ணும்போது என்ன வேல்யூ ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸோட சைல்டோட வேல்யூ வந்து அது ரிட்டன் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் ஆஃப் த டெர்மினேட்டட் சைல்டோட ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் வந்து எந்த சிஸ்டம் கால் பண்ணோம் அப்படின்னா டெர்மினேட் ஆனதுக்கப்புறமா பேரண்ட் ப்ராசஸோட வெயிட் சிஸ்டம் காலுக்கு தான் அது வந்து பாஸ் பண்ணும் அதோட டீட்டெயில்ஸை. ஸோ வெயிட்டுங்கிற அந்த சிஸ்டம் கால் தான் வந்து ரிட்டன் பண்ணும் டெர்மினேட்டட் சைல்டோட ப்ராசஸ் ஐடென்டிஃபையர். ஸோ இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. டெர்மினேட்டட் சைல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா வெயிட்டுங்கிற சிஸ்டம் கால், அதே நார்மல் சைல்டோடது வந்து ஃபோக். The process first launched by the Linux kernel is, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்போவுமே என்ன அப்படின்னா லினக்ஸில் init ப்ராசஸ், தட் இஸ் த ரூட் ப்ராசஸ்.